சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை வால்டாக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 133 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 700 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் மற்றும் திருமண மாளிகை அச்சகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் நோக்கில் 28 கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. அதேபோல எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜக, அமமுக கட்சிகள் உள்ளிட்ட 14 கட்சிகளுடன் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர் பரப்புரைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான பிரதமர் மோடியின் கூட்டங்களும் அக்கூட்டணிக்கு பெரிய அளவில் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி போன்றவை களம் காண உள்ள நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது முதல் சட்டசபை தேர்தல் ஆகும் எனவும் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் புதிய சர்வே ஒன்று வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து உள்ளது. தரவுகளின்படி பெரும்பாலான தொகுதிகளில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தாலும் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்களிப்பவர்களிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு பெருகி வருகிறது. இதன் காரணமாக சென்னை மண்டலத்தின் குறிப்பிட்ட சில நகர்ப்புற பகுதிகளில் பல பாரம்பரியமான கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் முன்னேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முடிந்த பணிக்கு மீண்டும் டெண்டரா? தூத்துக்குடி மாநகராட்சியில் சர்ச்சை. தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரே பணிக்கு 2 முறை டெண்டர் விடப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக பாஜகவின் மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு மூத்த வழக்கறிஞரை ஆணையராக நியமித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் தமிழக வளர்ச்சிக்காக அயராது பாடுபடுகிறோம், தொடர்ந்து பாடுபடுவோம் என திருச்சியில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். கேரள மாநிலத்திலிருந்து பிரதமர் மோடி இன்று மாலை 4 மணியளவில் திருச்சி வந்துள்ளார். தமிழர் பாரம்பரியமான வேஷ்டி சட்டை அணிந்து வந்த அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு அங்கிருந்து பஞ்சப்பூருக்கு ஹெலிகாப்டரில் சென்றுள்ளார். அங்கு நடந்த அரசு நிகழ்ச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்துள்ளார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய அவர் திமுகவின் குடும்ப ஆட்சியை வீழ்த்தி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் பிரீமியம் ஏசி மின்சார பேருந்துகள் அறிமுகம். ஆப் மூலம் முன்பதிவு வசதி. ஐடி ஊழியர்களுக்கு குட் நியூஸ். சென்னை மாநகர போக்குவரத்து துறை நவீனமயமாக்கி வரும் நிலையில் பயணிகளுக்கு சொகுசான மற்றும் விரைவான பயண அனுபவத்தை வழங்கும் வகையில் புதிய பிரீமியம் மின்சார ஏசி பேருந்து சேவைகளை தொடங்கியுள்ளது. நடிகர், வசனகர்த்தா, இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் பல முகங்களாக பணிபுரிந்த தக்காளி ஸ்ரீனிவாசன் நேற்று பெங்களூருவில் காலமானார். அவர் உடலடக்கம் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை விக்டோரியா பொது அரங்கத்தில் நடைபெற்ற அகில இந்திய குடிமைப் பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது உங்கள் கனவு நிறைவேறிவிட்டது, இனி மக்களின் கனவுகளை நிறைவேற்ற புறப்படுங்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேஸ் தட்டுப்பாட்டால் தொழில்மயமான தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் தலையிட்டு அனைத்து பயன்பாடுகளுக்கான சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பரபரப்பு. கார்த்திக் சிதம்பரம் எம்பி அலுவலகம் அருகே மண்ணெண்ணெய் குண்டு வீசியதாக போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சரக்குகளை கையாளுவதில் ஒரே கப்பலில் 147 காற்றாலை இறகுகளை கையாண்டு தேசிய சாதனையை படைத்துள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், கடலையூர், தென்காசி மாவட்டம் திருவேங்கடம், குருவிக்குளம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி, தாயில்பட்டி, 7000 பண்ணை, திருத்தங்கல், ஸ்ரீவில்லிபுத்தூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், தருமபுரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஆகிய இடங்களில் 400 இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்ற நிலையில் இதில் 90% பெண் தொழிலாளர்களே தீப்பெட்டி உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில்
தீப்பெட்டி தொழிலுக்கு மிகவும் முக்கிய மூலப்பொருளான மெழுகு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மட்டுமின்றி விலையும் உயர்ந்துள்ளது. தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான மெழுகு ஈரானில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது நடந்து வரும் போர் காரணமாக கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மெழுகு வருவது நிறுத்தப்பட்டுள்ளது. போர் இன்னும் தொடர்ந்தால் மெழுகு கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படுவது மட்டுமின்றி தீப்பெட்டி தொழில் முடங்குவதுடன் 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகின்ற நிலையில் அங்கு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பல்லி விழுந்துள்ளது. இதை அறியாமல் உணவருந்திய மாணவ மாணவிகளுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதன் அதிர்ச்சி பின்னணி என்ன என்ற கேள்வி எழும்பிய நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் பட்டுக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் தேர்வு எழுதுவதற்காக இன்று காலை பள்ளிக்கு சென்றுள்ளனர். தேர்வு தொடங்குவதற்கு முன்பு பள்ளி வளாகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த மாணவிகளை வெறிநாய் கடித்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு எளிய மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. இதுதான் மாற்றம், இதுதான் வளர்ச்சி. திராவிட மாடல் 2.0வில் இது பன்மடங்காகும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாடு அரசு விளையாட்டு வீரர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளின் விளைவாக மாநிலத்தின் விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் அதிக அளவில் பதக்கங்களை வென்று குறிப்பிடத்தக்க சாதனைகளை புரிந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ படிப்பில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா MBBS BDS இடஒதுக்கீட்டை அதிகரித்து அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஈரான் போர் தொடங்கியதும் போச்சு போ, தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் தாறுமாறாக எகிரப் போகிறது என்று அனைவரும் நினைத்த நிலையில் ஆனால் அந்த நினைப்பிற்கு மாறாக தங்கம் வெள்ளி விலையில் பெரிய ஏற்றம் நடக்கவில்லை எனவும் மாறாக கச்சா எண்ணெய் தான் தாறுமாறாக எகிரியது. ஆனால் அதுவும் இப்போது கட்டுக்குள் வந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையினர் சார்பாக சீரியலமை திறம் கொண்ட அன்னை தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் 100 அகவை முகிர்ந்த தமிழறிஞர்களுக்கு நிதியுதவி ஒப்பளிப்பு அரசாணையை அமைச்சர் மு பே சுவாமிநாதன் வழங்கியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த அவர், இதை பற்றி நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவி வரும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரையில் உள்ள நூற்றுக்கணக்கான உணவகங்கள் அடுத்த 3 நாட்களுக்கு மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர் சையத் ஹசீனா மற்றும் வடசென்னை கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் தாரணி திரவியம் தலைமையில் மண் அடுப்பில் விறகு வைத்து சமைப்பது போலவும் அதேபோன்று சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நாமம் போட்டு பின்னர் பிணத்தை தூக்கும் பாடையில் சிலிண்டரை வைத்து 4 பேர் தூக்கி வைத்து கண்டன முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விறகு அடுப்பில் சமையல் செய்வது போல கண்டன முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென சிலிண்டரை பாடையில் வைத்து சாலை நடுவே தூக்கி வந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் பாராட்டுக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர் மாலக்கொட்டையா என்பவர் உடல்நிலை பாதிப்பால் போராட்ட களத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்த பின்னர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் அவர் போகும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 70ஆகவும் பவுனுக்கு ரூபாய் 500ஆகவும் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் 1 கிராம் 15,120 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. புதன்கிழமையான இன்று தமிழகத்தின் பல இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. இந்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அதே சமயம் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.